வசந்தபாலன். வசந்தபாலன் எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதே சார் கமல் சார், 2 பேர்கிட்ட ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஒர்க் பண்ணுவேன். என்னென்னா அவங்க மோஸ்ட் ஏன்னா கமல் சார் உங்களுக்கு தெரியும், அவர் வந்து கிராஃப்ட் எல்லாம் இவ்வளோ வச்சுங்க அப்படி தான் சொல்லுவார். இவ்வளோ வச்சுங்க அவ்வளோ வச்சுக்கன்னு தான் பேசிக்குவோம். இப்போ அதே மாதிரி வசந்தபாலன்ட்ட போகும்போது வசந்தபாலன் சார் ஒரு 40 சார் ஒரு 16 மற்றவங்களாம் யோசிப்பான் என்ன அவனுங்க நைட் ஏதோ பிளான். ஏன்னா இப்போ நான் ஒரு விஷயம் பண்ணுறேன்னா அது 40 இருக்கலாம் சார், அது ரொம்ப தூக்கலாக இருக்குது, டெக்னிக்கலாக தான் பேசிக்கும். அப்போ எனக்கு ஒரு 40னா புரிஞ்சிடும் நான் என்ன எவ்வளோ இறக்கணும் எவ்வளோ ஏற்றணும்னு எனக்கு ஒன்று தெரிஞ்சிடும். அது ஒரு டியூனிங் மாதிரி தான். ஓஹோ நான் மேலே இருக்கணும், அப்போ கொஞ்சம் இதுவா இது ஓகேவா இது ஓகே சார் இதே போகலாம் சார், அந்த செகண்ட் இதில் மட்டும் கொஞ்சம் மேலே இருந்தால் பெட்டராக இருக்கும், கொஞ்சம் ஒரு 60 தூக்கிலாமா சார், இப்படி தான் நாங்கள் பேசிக்கோம். அது என்னன்னா இப்போ என்னை பற்றிய புரிதல் அவருக்கு இருக்குது. சார் இவன் இப்படி தான் இதுக்குள்ளேருந்து வந்த ஒருத்தன் அவன் டெக்னிக்கலாக தான் பார்க்குறான். டெக்னிக்கலாக ஒரு ஃப்ரேம் ஒன்று பண்ணுறேன், நான் ஒரு சீன் வந்து கன்சீவ் பண்ணுறேன், இப்படி இருக்குது இப்படி இருக்கலாம் வச்சுக்கிறேன். அதுக்குள்ளே அவன் இப்படி போகிறான், ஒரு எமோஷனல் இதை பண்ண போகிறான். அதுக்கு இந்த இவ்வளோ ஒரு 70% எமோஷனல் இது இருந்தால் ஓகேவாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் ரிஹர்சல் பண்ணி ஒன்று பண்ணுறோம். அப்போது இதுதான் என்னுடைய மீட்டர் அப்படின்னு எனக்கு புரிஞ்சிடும். அப்போது கரெக்டாக அந்த மொமெண்ட்டில் மட்டும் என்னோடய எமோஷனல் நான் உள்ளே வச்சுட்டு உடனே வெளில வந்துடும்.